Hi guys, welcome back to our channel Stylish Kavini. I am Sindhu. ஒன் டே ட்ரிப் போகலாம் அப்படின்ட்டு வண்டலூர் ஜூ தான் பிளான் பண்ணி போயிருந்தோம். அங்கே பார்த்தீங்கன்னா வீக்கெண்டில் போகிறத விட வீக் டேஸில் போனால் செம்ம காலியாகவும் இருக்கும், நல்லா என்ஜாய் பண்ணுற மாதிரியே இருக்கும். ஃபோட்டோ ஷூட்லாம் எடுக்கினா கூட வீக்கெண்டில் வரதை விட வீக் டேஸில் வந்தால் செமையாக எடுக்கலாம், ஆள் இருக்க மாட்டாங்க, செமையான வியூவும் இருக்குது. ஸ்டார்டிங் பார்த்தியா மங்கி தான் பார்த்தோம், அப்படியே ஒன்று ஒன்றா பார்த்துக்கிட்டே போயிட்டு இருந்தோம். அது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு, பாப்பாவும் என்ஜாய் பண்ணுற மாதிரிலாம் இருந்துச்சு. இந்த மங்கி பார்த்திங்கன்னா அவங்க அம்மாவை பிடிச்சிக்கிட்டு அப்படியே அதோடைய பூண்டு மாதிரி அந்த சைடில் இருக்குது, அதுக்கிட்ட போயிட்டு இருந்துச்சு. மயிலெலாம் பார்த்திங்கன்னா வெளியே விட்டுருந்தாங்க கிட்ட போகிற மாதிரியே, அவ்வளோ சூப்பராக. மயிலே நிறைய வெரைட்டி வச்சுருந்தாங்க. வெள்ளை மயிலெலாம் பார்த்திங்கன்னா தோகை விரிச்சு அழகாகவும் இருந்துச்சு, சூப்பராக பார்க்குற மாதிரி. கரெக்டாக நாங்கள் போகிறப்போ அழகாக தோகை விரிச்சும் இருந்தது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா கூண்டில் வச்சுருந்தாங்க. நார்மலாக நம்ம அடிக்கடிக்கு பார்க்குற மயிலெலாம் மட்டும்தான் வெளியே இருந்துச்சு. நெருப்பு கோழி அதெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டி வச்சுருந்தாங்க. அப்படியே பேசுகிற கிளி அப்படியே அந்த லைன்லேயே வந்துட்டு இருந்தால் பேர்ட்ஸ்லாம் நிறையவும் இருக்கும், லவ் பேர்ட்ஸ் அது மாதிரி நிறைய பேர்ட்ஸும் வச்சுருந்தாங்க. இதில் பார்த்திங்கன்னா நிறைய கலர் இருக்குது, க்ரீன், ரெட், எல்லோ, அது மாதிரி நல்லா பேசிக்கிட்டு கற்றுக்கிட்டே இருந்துச்சு. அதான் நல்லா பெரிய கிளி நிறையவும் போட்டு வச்சுருக்காங்க, அதுலேயே ஒயிட்லாம் கூட இருக்குது. அப்படியே பார்த்துக்கிட்டே வந்தால் மான்லாம் பார்த்திங்கன்னா கூண்ட்லேயும் வச்சுருக்காங்க, வெளியும் விட்டு வச்சுருந்தாங்க. நெருப்பு கோழி அதெல்லாம் கூண்டில் இருக்குது. பாதி மான்லாம் பார்த்திங்கன்னா உள்ளே வச்சுருந்தாங்க. நல்லா கிட்ஸ்லாம் வந்தால் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க, அது மாதிரி இடம் இது. நம்ம எப்பவுமே நடந்து போகிறத விட சைக்கிளில் இது மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா பே பண்ணி ஹவர்ஸ்க்கு பே பண்ணுற மாதிரி இருக்கும். வெஹிக்கிளில் போனால் எல்லாமே சுற்றி பார்த்துடலாம். ஆஃப் டே அது மாதிரி ரேஞ்சில் போகிறோன்னா கொஞ்சம் அது மாதிரி எடுத்துக்கிட்டோன்னா ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். என்ட்ரி ஃபீஸ் பார்த்திங்கன்னா 200 வரும். ஃபுல்லாம் பார்த்திங்கன்னா உள்ள கேண்டீன் இருக்குது, அது மெயின்லேயே இருக்கும். நம்ம உள்ளே போயிட்டோன்னா திரும்ப சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். ஃபுட்லாம் பார்த்திங்கன்னா நம்ம பாப்பாக்கெலாம் கொஞ்சம் எடுத்துகிட்டு போயிட்டா கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும். லைன் டைகர் பார்க்கலான்ட்டு வந்தோம். டைகர் பார்த்திங்கன்னா தூங்கிட்டு இருந்துச்சு, அது எந்திரிக்கவே இல்லை. கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்தோம், சரின்ட்டு அப்படியே இறங்கி இன்னும் அதுக்கு கொஞ்சம் தூரம் வந்தால் இன்னொரு இது மாதிரி கொகை மாதிரி இருக்கு இல்லையா, இது மாதிரி பள்ளம் மாதிரி இருக்குல்ல, இதே மாதிரி லைன் அந்த பக்கம் இருந்துச்சு. ரொம்ப நேரம் இதுக்கிட்ட தான் இருந்தோம். அப்புறம் பார்த்தா இது கொஞ்சம் நேரத்தில் எந்திரிச்சிது. அது எந்திரிச்சுன்னா ஃபேஸ் மட்டும் எழுந்து பார்த்துட்டு இருந்துச்சு. சரின்ட்டு அதை கொஞ்சம் ஒரு கிளிக் எடுத்துக்கிட்டு அப்படியே மலை மாதிரி கொஞ்சம் இருக்கும், அதை அப்படியே இறங்கி போயிட்டோன்னா இங்கே ஒரு சின்ன தண்ணி மாதிரி படிக்கட்டி எழுப்பி பார்க்குற மாதிரி இருக்கும். நீர் நாய் சொல்கிறாங்க. நல்லா தண்ணிக்குள்ளே இருந்துக்கிட்டு நல்லா குழச்சிக்கிட்டு பவுன்னு குழச்சிக்கிட்டு சூப்பராகவும் நல்லா நீர்ச்சிட்டு இருந்துச்சு. அப்படியே அழகாக வியூலாம் செம சூப்பராக இருந்துச்சு. நல்லா எல்லாத்துக்கும் தனித்தனியாக கொஞ்சம் தூரம் தள்ளி போய் பார்க்குற மாதிரி தான் இருந்துச்சு. பாதிமான்னு பார்த்திங்கன்னா வெளியே விட்டுருந்தாங்க கிட்ட போகிற மாதிரி. பாப்பா அதை பார்த்து நல்லா சிரிச்சுக்கிட்டு என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நல்லா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு பார்க்க. அப்படியே ஒன்று ஒன்றா பார்த்துக்கிட்டே எல்லாம். கரடி பார்த்திங்கன்னா நாங்கள் போகிற டைம் நல்லா ஆக்டிவாக சூப்பராக விளையாடிட்டு இருந்துச்சு. இது ஒரு கரடி பல்ல நோண்டிட்டு இருந்து அது இன்னொரு கரடி ஏதோ பண்ணிகிட்டு இருந்ததுனால ரெண்டும் சண்டை போட்டுக்குச்சு. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நல்லா ஆக்டிவாக விளையாடிக்கிட்டு அது கூண்டில் போய் இன்னொன்று உட்காந்துக்குச்சு. சண்டை போட்டோன்னே அது மாதிரி நல்லா பண்ணிகிட்டு இருந்ததுங்க. நல்லா வியூலாம் சூப்பராகவே இருந்துச்சு. நல்லா பாப்பா நல்லா விளையாடி என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சரி கடைசியாக டைகர் தான் இருக்கும், லாஸ்ட்டில் வந்தாலும் டைகர் தான் வச்சுருந்தாங்க. இது 2 டைகர் வச்சுருந்தாங்க. இது நல்லா ஆக்டிவாக இருந்தது, அந்த ஒன்று தான் தூங்கிட்டு இருந்தது. இது ஆக்டிவாக இருந்துச்சு. ஏடா இது கிட்ட வரலைன்னு பார்த்துக்கிட்டே இருந்தோம். அந்த ஒரு குட்டியாக ஒரு இடம் மாதிரி அதுங்க அப்படியே சுற்றி வருது, ஏன்னே தெரியல. அப்புறம் அது இன்னொன்று கொஞ்சம் நேரத்தில் என்ன நினச்சதெல்லாம் கிட்ட மூஞ்ச கிட்ட காமிச்சிட்டு அப்படி போயிடுச்சு. சூப்பராகவே இருந்துச்சு. நல்லா கொஞ்ச நேரம் இதை நின்று பார்த்துட்டு இருந்தோம். இது ஒரு மாதிரி பயங்கரமாக கத்துச்சு. டிவியில் தான் பார்த்துருக்கேன், இது நேர்லேயே செம்ம பயங்கரமாக கத்துச்சு. பக்கத்தில் மரம் வெட்டிகிட்டு இருந்தாங்க அவங்க, அது மாதிரி இந்த மிஷின் சவுண்ட் போடுறதுனால கத்துச்சா என்னென்னு தெரியல, அவ்வளோ இதுவாக கத்துச்சு. திரும்ப பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரம் நின்றுட்டு அப்படியே திரும்ப ரெண்டும் அப்படியே வாக்கிங் மாதிரி பண்ணிகிட்டு இருந்துச்சுங்க. இது மாதிரி வீடியோலாம் நம்ம சேனலில் பார்க்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.